ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போறது லவ் சி எபிசோட் 3 தான். எபிசோட் 3 பார்க்கறதுக்கு முன்னாடி எபிசோட் 2 லாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ரீகேப் பார்த்துட்டு வந்தாதான் கதையோட கண்டினியூஷன் புரியும். போன எபிசோட் லாஸ்ட்ல தரமான சம்பவத்துக்கு அப்புறமா ரெண்டு பேருமே டைவிங்க்கு போன இடத்துல முட் வரத்துக்கு முன்னாடியே கடல்ல குதிச்சுட்டு என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு பின்னாடியே முட்டும் போயிடுறான். ஆனா அவன் போறதுக்கு முன்னாடியே ரக்கோட பழைய நினைப்பெல்லாம் ஞாபகம் வந்து அவனோட வாயில இருக்கிற ஆக்சிஜன் டியூப் வெளியே வந்து அன்கான்சியஸ் ஆயிடுறான். சடனா சிபிஆர் பண்ணி முட் தான் காப்பாத்திட்டு இருக்கான். அது வரைக்கும் தான் பார்த்தோம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லயே முட்டை தான் காட்டுறாங்க. டைவிங் எல்லாம் முடிச்சிட்டு அந்த ஷூட் எல்லாம் எடுத்துட்டு வந்து பயங்கர கோபமா வச்சுட்டு போன்ல வெதர் ரிப்போர்ட்டை தான் சர்ச் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் விய காட்டினா இன்டர்நெட்ல அவளை பத்தி தான் பயங்கர வைரலா ஒரு போஸ்டர் போயிட்டு இருக்குது. பட் அது என்னன்னு தான் நமக்கு காட்டல. அந்த ஸ்கிரீவ்ல வேலை செய்யற எல்லாருமே இவளை பத்தி தான் முணுமுணுத்துட்டே இருக்காங்க. அது வீக்கு நல்லாவே தெரியுது. இன்னொரு பக்கம் கைமுக்க காட்டினா அவளும் விய பத்தின நியூஸ் மட்டும் தான் பாத்துட்டு இருக்கா. முட்டை காட்டினா அவன் இருக்கிற இடத்துல பயங்கரமா இடி இடிக்கிறதுனால அமைதி எழுந்து போயிடுறான். அங்கிருந்து போறதுக்கு முன்னாடி ரக்குக்கு தான் மெசேஜ் பண்ணிருக்கான். ரக் எப்பயும் போல அவனோட நாவல் வேலையை செஞ்சுட்டே இருக்கும்போது யாரடா மெசேஜ் பண்ணிருப்பாங்கன்னு எடுத்து பார்த்தா வேற யாரு, நம்மளோட முட் தான். இன்னைக்கு நைட் அதிகமா மழை வர போகுது, அதனால உன்னோட ஏசிய கண்ட்ரோலோ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவன் மெசேஜ் பண்ணதை பார்த்து தொடனவே ஜன்னலோரமா போய் பார்த்தா குடத்துல இருந்து ஊத்துற மாதிரி சோன மழை வந்துட்டே இருக்குது. அடுத்த நாள் காலையில விடிஞ்சு தொடனியுமே கடலோரமா போய் பார்த்தா எதுவுமே நடக்காத மாதிரி அவ்வளோ அமைதியா இருக்குது. வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டே இருக்கும்போது வீக்கிட்ட இருந்துதான் கால் வருது. பயங்கரமா மழை வர போகுதுன்னு சொன்னாங்க. நீ இருக்கிற ஐலாண்ட்ல நீ எப்படி இருக்க பாத்துப்பா, வீட்டுல இருன்னு வீ சொல்ல. ஏமா தாயி, உன்னோட வெதர் ரிப்போர்ட் ரொம்ப லேட்டு. ஆல்ரெடி மழை ஊத்துன்னு ஊத்தியே முடிச்சிடுச்சே. இப்ப இந்த இடத்துல மழையே வராத மாதிரி தான் இருக்குதுன்ற சொல்ல, நீ சீக்கிரமா எழுந்ததுக்கு அந்த மலைகளோட கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அம்மா கதை எழுதுறதெல்லாம் எப்படி போகுது, எத்தனை சாப்டர் நீ முடிச்சிருக்கன்னு கேட்டுட்டு இருக்கா. நீ என்ன எடிட்டரா, எதுக்காக இந்த மாதிரி கேக்குறன்ற கேட்க அவங்களுக்கு பதிலா தான் நான் கேக்குறேன்னு வீ சொல்ல, அம்மா உன்னோட மனசுல என்ன பெரிய இதுன்னு நினைப்பா என்ன? என்னோட செக்ரட்டரிய நீ எதுக்காக வேலைக்காரி மாதிரி நடத்துறியா? கைமுக்கு எனக்கு டெக்ஸ்ட் பண்றத நிறுத்தவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். கைமுக்கோட பேரை எடுத்ததுடனுமே வீ கிட்ட இருந்து பேச்சு மூச்சு எதுவுமே இல்ல. அம்மா இந்த டைம் ஸ்கேண்டல் எந்த மாதிரி, என்ன ஸ்கிரிப்ட், அத பத்தி சொல்லுன்ற கேட்க பூப்டு மை வே அந்த ரோல் தான் வந்திருக்குது. எனக்கு பூப் ஜாப் கிடைச்சத பத்தி தான் இங்க ஒரே கிசு கிசு போயிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காவி. உனக்கு பிடிக்கலன்னா ரிப்பீஸ் பண்ணிடுன்னு சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் முடியவே முடியாது, இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, நான் எதுக்கு தான் போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்காக தான் நீ என்னோட செக்ரட்டரி கூட விளையாடிட்டு இருக்கியான்ற கேட்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவ கூட பல நாளுக்கு முன்னாடியே நான் பிராங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நேத்து நைட்டு தான் இந்த நியூஸ் பத்தி எனக்கு தெரியும். அது இல்லாம நான் என்ன பண்ண தெரியுமா, இந்த யூனிவர்ஸோட குயினா இருக்காங்கல்ல, அதான் நான் என்னோட ஸ்மைல வச்சு நான் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. 1 to 10 அதுல இருந்து ஏதாச்சும் சொல்லுன்ற கேட்க ஸ்ட்ரெஸ் லெவல் 3ல இருக்குது, அன்னோயிங் லெவல் 7ல இருக்குது. ஆனா என்ன பத்தி தான் தெரியல, நான் எப்பவுமே எனக்காக ஃபைட் பண்ணிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கா. அம்மா நேத்து நைட்டு என்ன இந்த காண்டோட தான் வீட்டுக்கு வந்தியான்ற கேட்க வேற வழி அப்படிதான் வந்தேன், எனக்கு போட்டு கூட மீட்டிங் இருக்குது. அம்மா காலையில எழுறதுக்கான காரணம் என்னவோ அதை பத்தி சொல்லுங்கன்னு கேட்டுட்டு இருக்காவி. என்னால சரியா தூங்கவே முடியலன்ற சொல்ல, ஏன் ஒர்க் விஷயமான்னு கேட்டுட்டு இருக்கா. ஒர்க்கா, அதெல்லாம் கிடையவே கிடையாது, எனக்கு எப்ப தோணுதோ நான் அப்பதான் வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன எவனாச்சும் உன்னை தொல்லை பண்றாங்களான்னு வீ கேட்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது, மத்தவங்கள நான் தொல்லை பண்ணா பத்தாதான்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கைமுக்க காட்டினா வீய பத்தி சர்ச் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கும்போது லிப்ட்ல இருந்து கரெக்டா வீ வந்துடுறா. வந்தவ கரெக்டா கைமுக்கோட போனையே பாத்துடுறா. அவ்வளவுதாங்க, கைமுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சாரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வீய பாக்குறதுக்காக தான் கைமுக்கு வந்திருக்கா. இந்த பக்கமா போனேன், இந்த ஸ்நாக்ஸ் உங்களுக்கு குடுக்கலான்னு நான் வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன பத்தி அதிகமா சர்ச் பண்ற போல என்ன நடக்குதுன்னு வீ கேட்க ஊர்ல பல வீ இருக்காங்க, அந்த வீ இந்த வீ கிடையாதுன்னு சொல்லிடுறா. வீர் பாப்பான்னு நான் மட்டும்தான் இருக்கேன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறா. நீங்க நல்லா தான் இருக்கீங்களான்னு கேட்டுட்டு இருக்கா கைமு. எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன், இதெல்லாம் சப்பா மேட்டர் சால்ட் வாட்டர்னு சொல்லிடுறா. கவலைப்படாத, உன்னோட பரிதாபத்தை வச்சு என்னோட பாத்ரூம் கிளீன் எல்லாம் பண்ண சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. எப்படி இருந்தாலும் எனக்கு நீங்க வேலையத்தான் வைக்க போறீங்க, என்ன கூப்பிட்டு கொஞ்சவா போறீங்க. சரி அதெல்லாம் விடுங்க, ஸ்கேண்டல் பத்தி பேசுவோம். அடுத்தவங்களுக்கு உங்களை பத்தி தப்பு தப்பா கமெண்ட் பண்றதுக்கு என்ன இருக்குது, பெரிய ஆளாயிட்டவே இந்த மாதிரி தொல்லெல்லாம் வந்துட்டே இருக்கும். ரக் என்கிட்ட இத பத்தி நிறைய சொல்லியிருக்காரு, நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு கோபமா பேசிட்டு இருக்கா. முக் நீ எதுக்காக கோபப்படுறன்னு கேட்டுட்டு இருக்காவி. என்னால எப்படி கோபப்படாம இருக்க முடியும்னு கேட்டுட்டு இருக்கா. எனக்காக நீ கோபப்படுறியான்னு கேட்டுட்டு இருக்காவி.
ஆமான்னு ஏதோ சொல்ல வர வீ ஒரு மாதிரி கைமுக்கு குறுகுறுன்னு பார்த்ததோடனுமே நான் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. ரக் வெளியில சுத்திட்டு வந்ததோடனுமே வேன் கிட்ட இருந்து கால் வந்துருது. வேன் என்னாச்சுன்ற கேட்க ரக் நீ எங்க போயிட்ட, வீட்டான வந்து பார்த்த யாருமே இல்ல, எங்க இருக்குன்னு கேட்டுட்டு இருக்காங்க. வேன் நான் வீட்டுல இல்ல, வேலை விஷயமா வெளியில வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ உனக்கு ஏதாச்சும் கால் பண்ணாங்களான்னு வேன் கேட்க இல்ல உனக்கு கால் பண்ணாரான்னு கேட்டுட்டு இருக்கான். எனக்கும் கால் பண்ணலாம், ஆனா மீனா என்ன தெரியுமா சொன்னா, அவளோட கிராண்ட் ஃபாதர் ஸ்கூலுக்கு பக்கத்துல பார்த்ததா சொன்னான்னு சொல்லிட்டு இருக்கா. அவர் ஏதாச்சும் பண்ணிட்டாரா, என்ன நடக்குதுன்னு கேட்டுட்டு இருக்காரு. ரக் உனக்கே நல்லா தெரியல, என்னால அவ கூடவே 24 மணி நேரமும் இருக்க முடியாது. அவர் உனக்கும் எனக்கும் கால் பண்ணாம டைரக்டா எதுக்காக மீனா கிட்ட போனாருன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கா. ஒருவேளை அடுத்த டைம் அவர் உங்களுக்கு கால் பண்ணா எனக்கு கால் பண்ண சொல்லுங்க, அங்கிருந்து எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் ரக் சொல்ல. ஆனா எனக்கு இருக்கிற பயத்தை விட உனக்கு அவர் மேல அதிகமா இருக்குது, என்ன பண்ணுவான்னு கேட்டுட்டு இருக்கா. வான் ஓவரா திங்க் பண்றத நிறுத்துங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. நீங்களே இந்த மாதிரி சுக்குநூற உடஞ்சு போயிட்டா மீனாவோட கதி என்ன ஆகுறது? அவ ரொம்ப ஸ்மார்ட்டான பொண்ணு, அவகிட்ட சொல்லுங்க அடுத்த டைம் கிராண்ட் ஃபாதரை பார்த்தா அவர்கிட்ட இருந்து ஓடி வந்து எனக்கு கால் பண்ண சொல்லுங்க, அங்கிருந்து நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரக் காலை கட் பண்ணிடுறான். சொல்ல போனா ரக்குக்கு அன்னைக்கு நாளை வெடிய முஞ்சா போயிடுது. இன்னொரு பக்கம் முட்டை காட்டினா எப்பயும் போலதான் அங்க இருக்கிற லோக்கல் ஆளுங்க கிட்ட பயங்கரமா திட்டு வாங்கிட்டு இருக்கான் செல்லமா. இவனோட பேரண்ட்ஸை விட அங்க இருக்கிற லோக்கல் பீப்புள் இவன் மேல அதிக மரியாதை வச்சிருக்காங்க. அதனாலதான் ரக்கிட்ட கூட அவ்வளவு பெருமையா சொல்லிருப்பாங்க போல. எனக்கு இன்னைக்கு ஒர்க் இருக்குது, அதனால நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லிட்டு ரக்கிட்ட இருந்து வந்த மெசேஜ் பார்த்ததோடனுமே முட்டுக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆகுற மாதிரி இருந்தாலுமே அவனும் அவனோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஆனா என்ன பண்றது, வேலை செய்யும் போது ஃபுல்லாவே ரக்கோட நினைப்பு மட்டும்தான். என்னதான் நம்மளையே நாம மறந்துட்டு ஒரு சில விஷயத்துல கான்சென்ட்ரேஷன் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சு வேற வேலையை செஞ்சாலுமே இந்த மானங்கிட்ட மனசு நமக்குள்ளே இருந்தாலுமே நமக்கு தான் துரோகம் பண்ணிட்டே இருக்கும். எல்லாத்தையும் மறந்து டைவிங் போனா கூட அங்க கூட ரக்கோட நினைப்பு மட்டும்தான் பயபிள்ளைக்கு. அது என்னமோ தெரியலங்க, இந்த முட்பையன் எந்த விஷயத்துல பார்த்தாலும் சரி ரொம்ப சின்சியரா இருக்கான். அவனுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் கிடைக்கிற வரைக்கும் அதுக்காக போராடிட்டே இருக்கான். அந்த ஒரு விஷயம் இந்த கேரக்டர்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும். முட் டைவிங் முடிச்சிட்டு வந்ததோடனே போனை கொடுடான்னு கேட்டுட்டு இருக்கான் பாம் கிட்ட. என்ன போன் அடிக்டா மாறிட்டியான்னு கேட்டுட்டு இருக்கான் பாம். ஒருவேளை எனக்கு வேலை இல்லைன்னா உனக்கும் வேலை கிடையாது, வேலை இல்லைன்னா காசும் கிடையாது, போனை குடுடான்னு சொல்லிட்டு போனை வாங்கிக்கிறான். போனை வாங்கி பார்த்தா ரக்கு கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் எல்லாம் மண்ணுல பயங்கரமா கோபம் ஆயிடுறான். அன்னைக்கு நைட் ஆனதோடனுமே ரக்கு பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்துட்டே இருக்கான். உனக்கு சொன்னா புரியாத, என்ன போக விட, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கன்ற கேட்க நம்ம 2 பேருமே ஒரு இடத்துக்கு போக போறோம், என் கூட வா, ஆனா உன்னை என்னால போக விடவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் தான் எனக்கு வேணான்னு சொல்றல, எனக்கு வேலை இருக்குதுன்னு சொன்னா உனக்கு புரியாதான்னு சொல்லிட்டு இருக்கான். நிஜமாவே நீ ரைட்டர் தானான்னு கேட்டுட்டு இருக்கா முட். ரக் மறுபடியும் அங்கிருந்து கிளம்ப பாக்குறான். முட் சடனா அவனோட கையை பிடிச்சிக்கிட்டு வந்து வண்டியில உட்காருன்னு சொல்லிட்டு இருக்கான். உனக்கு ஒரு டைம் சொன்னா புரியவே புரியாதா, நீ எதுக்காக இந்த மாதிரி அடமெண்டா இருக்க, நான் கொடுக்கற காசுக்கு தான் நீ வேலை செய்யற, ஒபீடியன்ட் டாக் மாதிரி ஒழுங்கா அமைதியா இருக்கணும், சொன்னதை கேட்டுட்டு நான் தான் எத்தனை டைம் நோ சொல்லிட்டேன், அதுவும் இல்லாம எனக்கு ஒர்க் இருக்குதுன்னு வேற சொல்லிட்டேன், எதுக்காக நீ இந்த மாதிரி நையன்னு சொல்லிட்டே இருக்க, இந்த மாதிரி பிஹேவியர் எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஆட்டிடியூட் காட்டுறதை இங்கவே நிறுத்திடு, இந்த நாய்க்கும் ஒரு பொறுமை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொன்னதோடனுமே இந்த மாதிரி பேசினதுக்கு அப்புறமா ரக் எதுவுமே பேசல, அமைதியா அவனோட பைக்ல ஏறி உட்காந்துக்கிறான். 2 பேருமே அதிகமான தூரம்லாம் கிடையாது, கொஞ்ச தூரம் டிராவல் பண்ணி வந்துட்டு கடலுக்கு பக்கத்துல நிறைய தீப்பந்தெல்லாம் கொளுத்தி வச்சிருக்கான். அதுக்கு நடுவுல ஒரு பெட்ஷீட்டை வேற போட்டு வச்சிருக்கான். போய் பார்த்தா அங்க ஒரு ஸ்டார் கேசிங் தான் இருக்குது. படுத்துக்கிட்டு பார்த்தா பயங்கர சூப்பரா இருக்குது, நீ சொன்ன மாதிரி சூப்பரா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னமோ தெரியல, முட் ரக்க வச்சக்கன்னு வாங்காம பாத்துட்டே இருக்கிறத ரக் பாத்துட்டான். என்னாச்சு, எதுக்காக பாக்குறேன்னு கேட்டுட்டு இருக்கான். நீ சிரிக்கும் போது ஹேண்ட்ஸமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் முட். எல்லாருமே இதத்தான் சொல்லுவாங்க, இதுல பெருசா எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டான். நானும் ஒரு ஆர்டினரியான காய் தான், என்கிட்ட இந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கான். நீ ஆர்டினரியான பையனா, என்னால அதைத்தான் நம்ப முடியலன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா நீ சிரிக்கும் போது நிஜமாவே ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் என்கிட்ட இருந்து உனக்கு என்னதான் வேணும்ன்ற கேட்க நீ எப்பவுமே ஹேண்ட்ஸமா இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு சாரின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீ எதுக்காக சாரி கேக்குற, அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் கிடையாது, உன்னோட நாயா இருக்கிறதுக்கு எனக்கு ஓகே தான் சொல்லிட்டு லொல்லுன்னு குலைச்சு காட்டிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் 2 பேருமே எதுவுமே பேசிக்கல. உனக்கு ஒண்ணு தெரியுமா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களோட ஃபேமிலி கூட ட்ரிப் போகும்போது எனக்கு பயங்கரமா ஜெலஸா இருக்கும். அவங்க கேம்பிங் போகும்போது, டைவிங் போகும்போது, இந்த மாதிரி ஸ்டார் கேசிங் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஜெலஸா இருக்கும். ஆனா மத்தவங்க ஃபேமிலி மாதிரி என்னோட ஃபேமிலி கிடையாது, கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட். சொல்ல போனா என்னோட அம்மா என்னோட அப்பாவை காசு கொடுத்து தான் வாங்கினாங்க. அவங்க கொடுக்கற காசை வச்சுட்டு தான் என்னோட அப்பா வாழ்ந்துட்டே இருந்தாரு. அவங்க கிட்ட காசு இல்லாத போது என்னோட அப்பா விட்டுட்டு போயிட்டாரு. அவங்களோட காதலோட வெளிப்பாடா பிறந்த என்னோட அக்காவுக்கு வானன் பேரை வச்சாங்க. என்னோட அம்மாவோட நல்ல
நிலைமை இருக்க மோசமாயிட்டே போச்சு. அதனாலதான் ஃபேமிலி பத்தின மெமரி எதுவுமே என்கிட்ட கிடையாது. என்னோட அம்மா அவங்களோட ஹஸ்பண்டுக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும்னு நினைச்சாங்க. அதனாலதான் எனக்கு இந்த மாதிரி பேரை வச்சாங்க. என்னோட பேர் ரொம்ப அழகா இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னோட அம்மா என்னோட அப்பாவை அதிகமா லவ் பண்ணதுதான். எனக்கு இந்த மெமரிஸ கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதனாலதான் நான் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறான் பாருங்க. முட்கு ஒரு மாதிரி ஆயிடுது. தயவு செய்து இந்த மாதிரி சிரிக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ தானே என்னோட சிரிப்பு அழகா இருக்குதுன்னு சொன்ன, இப்ப என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்கான். நீ நேத்து என்கிட்ட என்ன சொன்ன? லவ்ன்றது ஒரு பிக்மெண்ட் தானே சொன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆமா, அது எல்லாமே தலையில இருந்து தானே வருது, வேற எதுவுமே கிடையாதுன்ற சொல்ல நான் இமேஜினேஷன் காய கூட இருக்குன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். நான் காதல வாங்கணும்னு நீ நினைக்கிறியான்ற கேட்க, இந்த ஐலாண்ட்ல இருக்கும் போது மட்டும் நீ அதை ட்ரை பண்ணா நல்லா இருக்குமே, என்கிட்ட இருந்து வாங்குறதுக்கு நீ ட்ரை பண்ணுன்னு கேட்டுட்டு இருக்கான். அது வாங்குறதுக்கு எவ்வளவு காசு ஆகுன்ற கேட்க, உன்னால எவ்வளவு பே பண்ண முடியுமோ அவ்வளவு பே பண்ணுன்னு சொல்லிட்டு பைபிள்ல கிடைக்கிற கேப் எல்லாம் கிஸ் பண்ணிட்டே இருக்கான். ஆர்டினரியாவும் சரி, இந்த மாதிரி ரோல் பிளே பண்ணும்போது சரி, நம்மளோட போட்டுக்கிட்டு இந்த மாதிரி விஷயத்த அதிகமாவே எதிர்பார்க்கலாம். எதுக்குதான் இவனுங்க ரெண்டு பேரும் இவ்வளோ ஆட்டா கியூட்டா இருக்கானுங்களோ தெரியல. இன்னொரு பக்கம் கைமுக்க காட்டினா அவளோட ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டு ஆபீஸ் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்து பார்த்தா வீதா வந்து நின்னுட்டு இருக்கா. வி, இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருக்கா. என்னோட ஸ்கேண்டல் விஷயமா தான் நான் வந்தேன், உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவைப்படுதுன்னு கேட்டுட்டு இருக்கா. வி, என்னோட ஹெல்ப்பா எதுக்குன்னு கேட்டுட்டு இருக்கா. எல்லாம் என்னோட இமேஜ் இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான். என்னோட ஃபேக் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கியான்னு சொல்லிட்டு பைபிள சுத்தி வலிக்காம டைரக்டா பாயிண்ட்டுக்கே வந்துட்டா. ஃபேக் கேர்ள் ஃப்ரெண்டா? இத கேட்டதோடனே கைமுக்கு ஒரு நிமிஷம் ஆடியே போயிடுது. சாரி மிஸ்வி, எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு துண்ட காணும் துணிய காணும் சொல்லிட்டு அங்கிருந்து அறக்க பறக்க ஓடிடுறா. இன்னொரு பக்கம் ரக் முட் ரெண்டு பேருமே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்ல போனா முட் மட்டும் தான் பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். ரக்கு தூக்கிட்டு போய் கடல்ல விளையாடிட்டு இருக்கான். முட்க்கு இதெல்லாம் பழைய விஷயமா இருந்தாலுமே ரக்குக்கு இதெல்லாம் புதுசு இல்லையா. நீ இப்ப என்ன மட்டும் போக விடலன்னா கண்டிப்பா நான் உன்னை கொன்னே போட்டுருவேன் ரக் சொல்ல, நீ சொல்றதெல்லாம் என்னால கேட்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு கடலுக்குள்ளேயே போட்டுடுறான். என்னதான் ஒரு சில விஷயம் நமக்கே பிடிக்கலனாலும் நமக்கு பிடிச்சவங்களோட அது செய்யும் போது நமக்கு பயமாவும் இருக்காது, கஷ்டமாவும் இருக்காது. ஏன்னா இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டா கஷ்டமே கஷ்டம் கிடையாது இல்லையா. என்னதான் காசு பணம் இருந்தாலுமே நமக்கான விஷயத்த நமக்காக நம்ம செய்யலன்னா அந்த காசுக்கு அர்த்தமே கிடையாது. எல்லாரும் சும்மா ஒன்னும் சொல்லிடல, காசால சந்தோஷத்தை வாங்க முடியாது. கண்டிப்பா காசு இருக்கிற இடத்துல அதிகமா நிம்மதியும் இருக்கிறது கிடையாது. ஆல்வேஸ் மணின்றது தப்பு, அது சொன்னா யாராலும் ஏத்துக்க முடியாது. ஒரு சில விஷயத்த பட்டாதாங்க புரியும். அப்படியே ஜாலியா விளையாடிட்டு ரூம்க்கு வந்ததோடனே ரக் அவனோட ஒர்க்க செஞ்சிட்டு இருக்கான். முட்டை அமைதியா இருப்பானா, குளிச்சிட்டு வந்து ரக்கத்தா கடிச்சிட்டு இருக்கான். நீ நாயே என்ன எதுக்காக இந்த மாதிரி கடிக்கிறேன்னு கேட்டுட்டு இருக்காரு. உல்ஃப்னு சொல்லிட்டு இருக்கான் எப்பவும் போல. ஆனா ஓவர் ஸ்ட்ராங்கா கடிக்கிற, அதிகமா கத்திட்டே இருக்கியே. என்னோட ஓனர் ரொம்ப பொசசிவ், உனக்கு தெரியாதா என்ன? சரி, வேலை செஞ்சதெல்லாம் போதும், வா தூங்கலாம், நான் உன்னை கட்டி பிடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். உன்கிட்ட யார் அது வேணும்னு கேட்டாங்கன்ற கேட்க, யாராச்சும் ப்ரெஷர் பண்றாங்களான்னு கேட்டுட்டு இருக்கான். அப்படிலாம் எதுவுமே கிடையாது, எனக்கு எப்ப முடிக்கணும்னு தோணுதோ அப்பதான் நான் முடிப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படின்னா வா போய் தூங்கலாம்னு சொல்லிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் நான் வேலை செஞ்சுட்டு வரேன், நீ ஃபர்ஸ்ட் போய் தூங்குன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னால தூங்க முடியாது, என்னோட ஓனருக்கு முன்னாடி நான் எப்படி தூங்குவேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் போய் நீ தூங்கு, எனக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா எனக்கு தூக்கமே வரலன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப நீ தூங்க போறியா இல்லையான்னு கேட்டுட்டு இருக்கா. நீ எதுக்காக என்கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டே இருக்கேன்னு கேட்டுட்டு இருக்கா. அப்படிலாம் எதுவுமே கிடையாது, நீ பாத்துட்டே இருந்தா என்னால வேலை செய்யவே முடியலன்னு சொல்லிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி எல்லாம் நீ வேலை செய்யும் போது நான் பாத்துட்டு தான் இருந்தேன், ப்ராமிஸா நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். நீ மட்டும் இங்கிருந்து போய் தூங்கலன்னா கண்டிப்பா இந்த இடத்த விட்டு உன்னை போக வச்சிருவேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒழுங்கா இப்ப போய் தூங்க போறியான்னு சொல்லிட்டு சொன்னதோடனே முட்டை அமைதியா கீ கொடுத்த பொம்மை மாதிரி போய் படுத்துக்கிட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு வழியா அடிச்சு புடிச்சு ரக் அவனோட வேலையெல்லாம் செஞ்சுட்டு முட்கிட்ட போய் பார்த்து முட்டோட பேரு சொல்லி கூப்பிட்டாலுமே அவன் எழவே இல்ல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு மெதுவா அவனை பண்ணிக்கிட்டு படுத்தா முட் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். சொல்ல போனா மெதுவா தான் சிரிக்கிறான். இவன் இந்த மாதிரி பண்ணதை பார்த்ததுடனே ரக்குக்கு பயங்கரமா கடுப்பாயிருது. பட் இருந்தாலும் மனசுக்குள்ள ஃபீலிங்ஸ் இருக்குதுல்ல, அதுதாங்க நமக்கு ரொம்ப முக்கியம். நீ இவ்வளவு நேரம் வரைக்குமே தூங்கிட்டு இருந்த மாதிரி நடிச்சா என்ன? நீ சரியான போட்டோண்டி தெரியுமா? சரி ஓகே, நான் தூங்க போறேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஒரு மூலையில வந்து படுத்துக்கிறான். நீ நிஜமாவே பூனைக்குட்டி தான் தெரியுமா? என்னால அதை ரிஃப்யூஸ் பண்ணவே முடியல. நீ எதுக்காக ஏசியை ரொம்ப கோல்டா வச்சிருக்க? என்னால சுத்தமா முடியலன்னு சொல்லிட்டு இருக்கான். உனக்கு வேணும்னா நீ அதை ஆஃப் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் முடியாது, உன்னை இந்த மாதிரி ஹக் பண்ணிட்டே இருக்கும்போது உன்னோட பாடியோட ஹீட் என்னோட பாடி கூட படும்போது சூப்பரா இருக்குது, அத போய் என்னால எப்படி ரிப்பீஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பைபிள் ஐஸா வச்சிட்டு இருக்குது. அன்னைக்கு நைட்டு முடிஞ்சிருது. அடுத்த நாள் காலையிலே பயங்கர நீட்டா ரெடி ஆகி எதுக்காக வந்து உக்காந்துருக்கோன்னு கூட தெரியாம அங்க ஒரு லேடி கடல்ல வாழ்ற உயிரினங்களை பத்தி கிளாஸா எடுத்துட்டு இருக்குது. ஆனா என்ன பண்றது, சதர்ன் லாங்குவேஜ்ல பேசிட்டு இருக்குது. ரக்குக்கு சுத்தமா எதுவுமே புரியல, முக்கூட தான் பேசிட்டு இருக்கான். முக்கி எப்பயும் போலதான் விய பத்தி கம்ப்ளைண்டா பண்ணிட்டு இருக்கா.
இவன் இந்த மாதிரி பயங்கர போர் அடிக்கிற மாதிரி உக்காந்துட்டு இருக்கிறத பாம் பார்த்துட்டு அமைதியா இருப்பான்னா சேரை எடுத்துட்டு வந்து அவன் பக்கத்துல உக்காந்துக்கலாம்னு சொல்லிட்டு மெதுவா அவன் கிட்ட போய் பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். என்ன உனக்கு போர் அடிக்குதான்னு கேட்டுட்டு இருக்கான். ஒருவேளை நான் போர் அடிக்குதுன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ, ஏதாச்சும் பேசி சமாளிப்பேன்னு கேட்டுட்டு இருக்கான். போர் அடிக்கிற மாதிரி இருந்தா நான் உங்க கூட பேச போறேன்னு சொல்லிட்டு பாம் என்ன பண்றான்னா உன்னோட சேரை எடுத்துட்டு வந்து உக்காந்துக்கிட்டு டேராவே போட்டுட்டான். என்னோட அன்பான அண்ணனை பத்தி தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். அவன் எப்பவுமே என்ன தெரியுமா சொல்லுவான், இந்த கடல் இல்லைன்னா நம்ம எல்லாரும் செத்து போயிடுவோம்னு சொல்லுவான். சொல்ல போனா இங்க இருக்கிற அங்கிள் ஆண்டி எல்லாருமே அவனை பைத்தியக்காரன் முட்டாளுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆனா ஒரு நாளும் அது எல்லாத்தையும் அவன் கண்டுகிட்டதா கிடையாது. ஏன்னா இந்த கடலை தான் அவன் கடவுளா நினைக்கிறான். எங்க அண்ணன் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒன்னா இருக்கும். ஆனா அவன் செய்யறது எல்லாத்திலுமே ஒரு வித காரணம் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட யாராச்சும் இந்த கடலை அதிகமா நேசிக்கிறது யாருன்னு கேட்டா அது என்னோட அண்ணன் தான் சொல்லிட்டு தயங்காம சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே ஒரு மாதிரி ரக் சடனா முட்டை பார்த்தா முட்டை அவனை பார்த்து கைய காட்டினதோடன்மே இத கரெக்டா பாம் பார்த்துட்டு கைய காட்டிட்டு இருக்கான். எதுவுமே நடக்காத மாதிரி ரக் திருமணதோடன்மே முட்டும் எதுவுமே நடக்காத மாதிரி அமைதியாயிடுறான். ஒரு மாதிரி ஹார்ட்டா ஃபீல் ஆகுறதுனால ரக் அங்கிருந்து கிளம்பிடுறான். உனக்கு ஹார்ட்டா ஃபீல் ஆகுதா என்ன, இந்த இது புடி. சடனா ரக்க வச்ச கண் வாங்காம முட் பார்த்துட்டு எனக்காக பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா எதுக்காக தேங்க்ஸ் சொல்ற, என்ன நடக்குது, ஏதாச்சும் பைத்தியம் பிடிச்சிருச்சான்னு கேட்டுட்டு இருக்காரு. அப்படிலாம் எதுவுமே கிடையாது, இவ்ளோ காலையில நீ என் கூட வந்ததுக்காக தான் தேங்க்ஸ் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கான். காலையில சீக்கிரமா எழுந்துட்ட, வேற எதுவுமே கிடையாதுன்ற சொல்ல 6 மணிக்கு எல்லாமா எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, நிஜமாவே உனக்குள்ள இருக்கிறத வெளியில சொல்லுன்னு கேட்டுட்டு இருக்கான். என்ன நீ விட்ட ஓர பேசிட்டே போற, நீ தானே என் கூட வான்னு கூப்பிட்ட. அதுவும் இல்லாம என்னோட நாவல் எழுதும் போது நிறைய மெட்டீரியல்ஸ் எல்லாம் தேவைப்பட்டுச்சு, அதை கலெக்ட் பண்றதுக்காக தான் நான் வந்தேன், வேற எதுவுமே கிடையாது. உனக்கு சண்டை போடணும்னு ஆசையா இருந்ததுன்னா நீ எங்கிருந்து வந்தியோ அங்கேயோ போ, அவங்க தான் உனக்கு கூட பயங்கரமா சண்டை போடுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே, நான் தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன்னு முட் சொல்ல ரக்குக்கு பயங்கரமா ஆட்டா இருக்கும் போல சட்டை பிடிச்சிட்டு ஆட்டிட்டே இருக்கான். முட் சடனா என்ன பண்றான்னா ரக்கோட ஷர்ட் பட்டனை போட்டு விட்டுட்டு இருக்கான். அம்மா நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, இந்த இடம் ஹாட்டா இருக்குதுன்னு சொல்லிட்டு ரக் அதை கழட்டி விட்டுட்டான். மறுபடியும் ஷர்ட்டோட பட்டனை முட் போட்டுதான் விட்டுட்டு இருக்கான். உனக்கு என்ன பைத்தியமா, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணலான்னு போனா ரக் ஷர்ட்டோட பட்டனை நீ கழட்ட கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் ஏன் பண்ண கூடாது, கடல் உன்னோட கிரஷ் தான், அதுக்குன்னு கடல் கூட என்ன பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் ஒன்னும் ஃபாதர் கிடையாது, நான் எதுக்காக முழுசா மூடணும்னு கேட்டுட்டு இருக்கான். கண்டிப்பா நீ மூடிதான் ஆகணும், ஏன்னா உனக்கு வேற வழியே கிடையாது, உன்னோட கழுத்தை சுத்தி நான் கடிச்சு வச்ச மார்க் தான் இருக்குதுன்னு சொன்னதோடனே ரக் சடனா உன்னோட காலர் பட்டனை போட்டுக்கிறான். ஒருவேளை இங்க இருக்கிற வில்லேஜருக்கு எல்லாருக்குமே தெரியணும்னு நீ நினைச்சா கண்டிப்பா நீ ஓபன் பண்ணி விட்டுக்கோ. இந்த ஐலாண்டுக்கு வந்த ஹேண்ட்ஸமான ரைட்டர் ஒரு அழகான நாயை வளர்க்கறதாவும் அந்த நாய் அவரை செல்லமா கடிச்சது எல்லாருக்கும் தெரிய வந்தாதான் நாம 2 பேரும் என்ன பண்றோம்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே விவரமா தெரிய வரும்னு சொல்லிட்டு இருக்கான். இது கேட்டதுடனே ரக்குக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நீ சரியான வெறி பிடிச்ச நாயின்னு சொல்லிட்டு இருக்கான். நான் என்ன பண்றது, என்னோட வேலை என்னோட ஓனரை ஃபாலோ பண்றது மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். எப்படியாச்சும் ரக்க நோண்டி அவங்கிட்ட இருந்து ஏதாச்சும் கேவலமா திட்டு வாங்காம தூக்கமே வராது போல இந்த முட்பையனுக்கு எப்ப பாரு அவனை தூண்டி விட்டுட்டு கேள்வி வாங்குறதே பழப்ப வச்சிருக்கான். பயங்கரமா கழுவி ஊத்திட்டு இருக்காரு. உனக்கு அவ்வளவுதான் வார்த்தை இருக்குதா என்ன, ஏதாச்சும் இருந்தா சொல்லு, நான் கேக்குறேன்னு சொல்லிட்டு இருக்காம போட சைக்குன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அமைதியாடுறான். உன்னை வேற எங்கேயாச்சும் நான் கூட்டிட்டு போகட்டுமான்னு கேட்டுட்டு இருக்காம உன்னோட வேலையெல்லாம் இன்னைக்கு முடிஞ்சுதான்ற கேட்க ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சே, உனக்கு எந்த இடத்துக்கு போகணும்னு தோணுதோ நீ அந்த இடத்துக்கு என் கூட வரலாம், உன்னோட லேப்டாப்பை கூட எடுத்துக்கோ, நீ ஒர்க் பண்ணுவ. இந்த ஐலாண்ட்ல நிறைய ஃபால்ஸ் எல்லாம் இருக்குது, உனக்கு வேணும்னா சொல்லு, நான் அந்த இடத்துக்கு கூட கூட்டிட்டு போறேன், பயங்கர சூப்பரா இருக்கும் தெரியுமா. நீனே பெரிய எழுத்தாளன், உன்கிட்ட ஏதாச்சும் சொல்லணுமா என்ன, உனக்கு பிடிச்ச மாதிரி எது சொன்னாலும் எனக்கு ஓகேன்னு சொல்லிடுறான். முட்டே எதிர்பார்க்காத அளவுக்கு ரக்கு ஒரு கேள்வி கேக்குறான் பாருங்க, பயங்கரமா ஆடியே போயிட்டான். அப்படி என்னதான் கேட்டான்னு பார்த்தா உன்னோட வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போன்னு சொன்னதோடனே முட்டுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இருந்தாலும் கூட்டிட்டு போய் தானே ஆகணும், ஏன்னா மத்த கஸ்டமர் மாதிரி ரக் கிடையாது இல்லையா. ஒரு பக்கம் வீய காட்டினா எப்பயும் போலதான் அவளோட ஷூட்டிங்ல இருக்கா. ஒரு வழியா அவளோட ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவளை பாக்குறதுக்காக கைமுக் தான் வந்திருக்கா. உங்களோட வீட்டுல நீங்க மறந்து வச்சுட்டு தான் சொன்னீங்கல்ல, அதை நான் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டேன், நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்கா கைமுக். எங்க நீ ஓடுறதுலயே இருக்க, வந்து உக்காரு, எதுக்காக இந்த மாதிரி காலை சக்கரம் கட்டிட்டு இருக்க, வா வா வா. நேத்து தானே நீ என்னோட ஃபேக் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கிறத ஒத்துக்கிட்ட, சடனா எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க. நான் அதுக்காக தான் ரக்கோட ஆபீஸ் கிட்ட வந்தேன்னு சொல்லிட்டு இருக்காவி. அதுவா, அதெல்லாம் எப்ப நடந்துச்சு, நான் ஓகே சொல்லவே இல்லையன்னு கேட்க, நீ ஓகே சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சோம் பிழைச்சோன்னு ஓடனல, அப்பவே நான் ஓகேன்னு முடிவு பண்ணிட்டேன். நாம 2 பேரும் இவ்வளோ க்ளோஸா பேசிட்டு இருக்கிறத இந்த ஸ்கிரிவ்ல இருக்கிற எல்லாருமே பார்த்துட்டாங்க. இதுக்கு மேல என்ன இருக்குது, ரூமர்ஸை பரப்புறதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணேன். ஒரு சில சமயத்துல ஏவி நீ எதுக்கடி இவ்வளோ ஸ்மார்ட்டா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு எனக்கே கேட்க தோணுது தெரியுமா, நான் அந்த அளவுக்கு ஸ்மார்ட்டா நடந்துக்கிறேன், என்னோட ஐடியா எப்படி இருக்குதுன்னு கேட்க
இது கூட சூப்பரா இருக்குதுன்னு சொல்லிட்டு கைமுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இன்னொரு பக்கம் முட்டை காட்டினா ரக்கு கூட்டிட்டு அவனோட பிளேஸ்க்கு வந்துடுறான். நிஜமாவே என்னோட பிளேஸ பாக்கணும்னு உனக்கு ஆசையா இருக்குதான்னு கேட்டுட்டு இருக்கான் முட். என்கிட்ட நீ திரும்ப திரும்ப கேட்கறதுனால நான் வேணாம்னு சொல்லுவேன்னு நீ நினைக்கிறியா? வாடா போலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டே போயிடுறான். என்ன இன்ஸ்பிரேஷனுக்காக என்னோட ரூமை பாக்குறியான்னு கேட்டுட்டு இருக்கான் முட். ஆமா, எதுக்காக நீ வாலண்டியரியா இருக்கேன்னு கேட்டுட்டு இருக்கான். ஏன்னா எனக்கு கடல் அவ்வளவு பிடிக்கும் முட் சொல்ல. அவ்வளவுதானா, வேற எதுவுமே கிடையாதான்னு கேட்டுட்டு இருக்கான். என்னோட வீடுனா அது கடல் தான், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட அப்பாவை எதிர்த்து போராடி முன்னுக்கு வரணும்னு நினைச்சேன். அதுக்காக தான் நான் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நானும் என்னோட அப்பாவும் நேருக்கு நேரா பாத்துக்கிட்டதே கிடையாது. ஏன்னா அவரோட தாட் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். அவருக்கு மீன் எவ்வளவு பிடிக்க முடியுமோ அவ்வளவு பிடிக்கணும்னு சொல்லிட்டு எப்ப பாரு மீன் பிடிக்கிறதுல மட்டும்தான் இருப்பாரு. ஒரு நாள் அவரோட வலையில ஒரு கடலாம மாட்டிக்கிச்சு. அந்த ஆமையை நான் எடுத்து விட சொன்னேன், அவரும் எடுத்து விட்டாரு. ஆனா அதோட முதுகுல ஏதோ ஒண்ணு இருந்துச்சு, அதை எடுத்து விட சொல்லி நான் கேட்டேன். ஆனா அவர் அதை பண்ணாம அதை அப்படியே தூக்கி போட்டுட்டாரு. ஏன்பா அந்த ஆமையை இந்த மாதிரி பண்ணீங்கன்னு நான் கேட்டேன். உனக்கு அந்த ஆமையை காப்பாத்தணும்னு தோணுச்சுன்னா நீனே போய் காப்பாத்துன்னு சொல்லிட்டு என்ன கடல்ல தூக்கி போட்டுட்டாரு. சொல்ல போனா கிட்டத்தட்ட நடுக்கடல்ல இருந்த மாதிரி இருந்தோம். எனக்கு அப்போ வெறும் 15 வயசு மட்டும்தான். அப்ப எனக்கு என்ன தோணும் சொல்லு? அப்பா எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்க, என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு நான் கண்டினியூஸா கத்திட்டே இருந்தா. ஆனா அவர் என்ன கண்டுக்கவே இல்ல. அவர்கிட்ட வேலை செய்யற ஒரு அண்ணா தான் என்ன காப்பாத்தினாரு. அந்த அண்ணனையும் வேலையை விட்டு தூக்கிட்டாரு தெரியுமா? அந்த அளவுக்கு என்னோட அப்பா கொடூரமான ஆள். அதுக்கப்புறம் நான் அவரை பார்த்ததே கிடையாது. அவரை மீட் பண்றதுக்கு எனக்கு தோணவும் இல்ல. இதுதான் என்னோட கதைன்னு சொல்லிட்டு இருக்கான். முட்டை சமாதானப்படுத்துறதுக்காக ரக் சடனா என்ன பண்றான்னா அவனை கிஸ் பண்ணிட்டு இருக்கான். என்ன சமாதானப்படுத்த நினைக்கிறியான்னு கேட்டுட்டு இருக்கான். அதை நான் பண்ணலாமான்னு கேட்டுட்டு இருக்காரு. அப்படின்னா இன்னைக்கு நிறைய ப்ரௌனிஸ் கிடைக்க போது போல, நிறைய குடுன்னு கேட்டுட்டு இருக்கான். ஓகே, நான் நிறைய கொடுக்கறேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹார்மோன்ஸ் பண்றதெல்லாம் நம்ம கணக்குல எடுத்துக்க கூடாது. இது அவங்களையும் மீறி கட்டுக்கடங்காம போயிட்டு இருக்குது. சீக்கிரமா பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா என்னோட வால்ஸ் எல்லாம் தின்னா இருக்கும். நெய்பர்ஸ் எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னு கேட்டுட்டு இருக்கான். அவங்க எல்லாருமே நம்ம கத்துறத கேட்கட்டும், அவ்வளவுதாங்க. இதை கேட்டதோட இனிமே பைபிள்ல பயங்கரமா தீவிரமா வேலைக்குள்ளே இறங்கிட்டான். ஒரு சில டைம்ல சிங்கிளா இருக்கிறது பெட்டர்னு தோணுது. ஆனா இந்த மாதிரி சீரீஸ் எல்லாம் பார்க்கும்போது நாம கூட கமிட் ஆயிருக்கலாம். நிறைய டைம் சிங்கிளாவே இருந்து வேஸ்ட் பண்ணிட்டோமோன்னு தோணுது. ஆனா என்ன பண்றது, சிங்கிளா இருக்கிறது கெத்தா இருக்குது, ஜாலியாவும் இருக்குது. ஆனா ஒரு சில டைம்ல பாக்குற மாதிரி இருக்க முடியாது இல்லையா? இன்டிமேசியோட உச்ச கட்டத்தை பார்க்கணும்னு நம்ம ஆசைப்பட்டா அது தாய்பியல்ல மட்டும்தான் முடியும். நீ மனுஷனா மிருகமா, எதுக்காக இந்த மாதிரி பண்ணன்ற கேட்க ஆல்ரெடி நீ தான் உன்னோட பர்மிஷனை கொடுத்துட்டல. என்னால என்னோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒருவேளை என் இடத்துல வேற யாராச்சும் இருந்திருந்தா கண்டிப்பா அழுந்திருப்பாங்கன்ற சொல்ல நீ கூட தான் சத்தமா அழுந்த. கண்டிப்பா பக்கத்துல இருக்கிற நெய்பர்ஸுக்கு எல்லாருக்குமே நம்ம 2 பேரும் என்ன பண்ணோம்னு சொல்லிட்டு நல்லா தெளிவா தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காம. ஆனா என்ன பண்றது, எனக்கு யாரையுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. முட்சாடனா ரக்கு கிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஏய் எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, என்னால இதுக்கு மேல முடியாதுன்னு சொல்லிடுறான். நான் என்ன பண்றது, நீ இவ்வளவு கியூட்டா இருக்கிறத பார்த்துட்டு என்னால ரிஃப்யூஸ் பண்ணவே முடியல. என்னோட லைஃப் டைம் ஃபுல்லாவே உன் கூட இருந்த மாதிரி தோணுது. என்ன மாதிரி ஒரு ஆளுக்கு உன்ன மாதிரி ஒரு ஆள் கிடைச்சது எவ்வளவு பெரிய வரம் தெரியுமா? உன்ன மாதிரி ஒரு ஆள் என்னோட வீட்டுல என்னோட பெட்டுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறத நினைச்ச என்னாலே நம்ப முடியல. ஒருவேளை நான் யார்கிட்ட சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி நீ யாருமே கூட்டிட்டு வந்ததே கிடையாதான்னு கேட்டுட்டு இருக்காரு. அதெல்லாம் எனக்கு ஈஸியே கிடையாதுன்னு சொல்லிட்டு பைபிள்ல கையை பிடிச்சி ஒவ்வொட்டுமாவும் பேசுற மாதிரி பேசிஞ்சிட்டு இருக்கான். அதுவும் கரெக்ட் தான். என்ன மாதிரி ஒரு ஆளை உன்னோட லைஃப் டைம்ல உன்னால மறுபடியும் மீட் பண்ணவே முடியாது. என்னோட வார்த்தையை நீ மார்க் பண்ணி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒருவேளை நான் நல்ல புள்ளியா இருந்தா உன்னோட லிப்ஸை என் மேல நீ யூஸ் பண்ணுவியான்னு கேட்டுட்டு இருக்கான். எப்போ அதை எக்ஸாக்டா சொல்லுன்ற கேட்க பைபிள்ல யோசின்னு யோசிச்சுட்டே இருக்கான். இவன் இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டே இருக்கும்போது சடனா ரக் என்ன சொல்றானா, இன்னும் ஒரு நாள் மட்டும்தான் நான் இங்க இருப்பேன், அதுக்கப்புறம் நான் கிளம்ப போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டதோடனே முட்கு தூக்கி வாரி போட்டுருது. உன்னால இங்கிருந்து போகாம இருக்க முடியுமா? சாரி நான் சும்மா காமெடிக்கு தான் கேட்டேன். என்ன மாதிரி ஒரு ஆளால உங்களை போய் எப்படி தடுக்கிறதுக்கு முடியும்? அந்த மாதிரி கேட்கறதுக்கு கூட எனக்கு தைரியம் இல்ல. முட்டோட கண்ணெல்லாம் கலங்குறத ரக் பாத்துடுறான். நீ கேட்க ட்ரை பண்ணி பாரு, ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருன்ற கேட்க நான் கேட்கலாமான்னு கேட்டுட்டு இருக்கான். சடனா உன்னோட கட்ஸுக்கு என்ன ஆச்சு, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? உன்னோட வயசுக்கு தகுந்த மாதிரி நீ நடந்துக்கோ. என்கிட்ட நீ கெஞ்சி, ஒருவேளை நீ கெஞ்சி கேட்கறதுனால நான் போகாம கூட இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவல்லன்னு கேட்டுட்டு இருக்கான். நான் உன்கிட்ட கேட்கணும்னு நீ நினைக்கிறியான்னு கேட்டதோடனுமே ஆமான்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒருத்தர் கிட்ட இருந்து உனக்கு ஏதாச்சும் வேணும்னா இந்த மாதிரி எக்ஸ்கியூஸ தான் நீ யூஸ் பண்ணுவியா? நான் உன்கிட்ட இதை கேட்டுருவேன். ஒருவேளை நீ இல்லன்னு சொல்லிட்டா என்னால மறுபடியும் யார்கிட்ட எதுவுமே கேட்க முடியாது. என்னோட தைரியம் என்கிட்ட இருக்கவே இருக்காதுன்னு சொல்லிட்டு முட் ஒரு மாதிரி பேசுறது ரக்குக்கு நல்லாவே புரியுது. ஆனா என்ன பண்றது, முட் வாயை திறந்து கேட்கணும்னு ரக் நினைக்கிறான். ஒருவேளை முட் மட்டும் வாயை திறந்து கேட்டுட்டானா கண்டிப்பா ரக் ஓகே சொல்றதுக்காக தான் இந்த மாதிரி நோண்டி திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கான். இதுக்கு முன்னாடி நான் நடந்துகிட்ட மாதிரி சும்மா கூட நான் உன்கிட்ட நடந்துக்கவே மாட்டேன், டீஸ் பண்ண மாட்டேன், பிராங்க் பண்ண மாட்டேன், கடுப்பேத்த மாட்டேன், காலையிலே நான் உன்னை எழுப்பவே மாட்டேன், நீ வேலை செய்யும் போது நான் தொந்தரவு பண்ணவே மாட்டேன். ஒரு அமைதியான நாய்க்குட்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரி நான் உன்கிட்ட நடந்துக்கிறேன்.
போறேன், ப்ளீஸ் பேங்காக்கு போகாதன்னு கேட்டுட்டு இருக்கான். இவ்வளவு ஸ்வீட்டா கெஞ்சிட்டே கேட்டா யாராலதான் ஓகே சொல்ல முடியாது சொல்லுங்க. ஃபைனலா ஓகே சொல்லிட்டான். இங்க பாரு, நீ என்ன டீஸ் பண்ணாம பிராங்க் பண்ணாம காமெடி பண்ணாம இருந்தா நீனே கிடையாது. நீனா இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும். அதனாலதான் நான் உன் கூட இருக்கேன். அதுவும் இல்லாம நான் இங்க இருக்கிறதுக்கு காரணமே நீ கிட்ட கெஞ்சின பாரு, சத்தியமா அதுல நான் மெல்ட் ஆயிட்டேன் தெரியுமா. அதனாலதான் நான் இங்க தங்குறனால எக்ஸ்டர்னே பண்ணிட்டேன். ரக்கோட வாயில அந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறமா தான் முட்கு உயிரே வருது. அடுத்த நாள் காலையிலே எப்பயும் போலதான் கைமுக்கு கூட தான் பேசிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சுதான் நான் வரப்போறேன்னு ரக் சொன்னதோடனுமே கைமுக்கு பயங்கரமா கடுப்பாயிருது. சரி ஓகே கோவப்படாத, நான் வந்துட்டேன்னு சொன்னதோடனுமே முட்கு கோபம் ஆயிடுது. எல்லாருக்கும் ஏத்த மாதிரி வாழணும்னா கண்டிப்பா முடியாது. ஒருத்தர் அப்செட் பண்ணா இன்னொருத்தர் சந்தோஷமா இருக்காங்க. மாமி கிரியேஷன்ல எப்பவுமே முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அது தாங்க இது. ரக் அன்னைக்கு நைட் முட்டோட வீட்லயே தங்கிட்டான். முட் தூங்கிட்டே இருக்கிற மாதிரி நடிச்சிட்டே இருக்கும்போது ரக் அங்க வந்து சொல்லிட்டு சவுண்ட் கொடுத்துட்டு இருக்கான். நான் தூங்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். முட் தூங்கிட்டேன்னு சொல்லிட்டு யாராச்சும் தூங்கிட்டே சொல்லுவாங்களா, இது என்ன காமெடியா இருக்குது, என்னால நம்பவே முடியலன்னு ரக் சொல்ல, ஒருவேளை உனக்கு ஹக் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீ ஹக் பண்ணிக்கலாம், நான் கம்ப்ளீட்டா ஷட் டவுன் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்கான். ரக் பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டு முட்டோட கை மேலே அடிச்சிட்டான். ஓ வலிக்குது, நான் தூங்கிட்டேன்னு தெரியுமா, என்னால சுத்தமா முடியல தெரியுமா, நான் வேற ஒரு உலகத்துல இருக்கேன், தூக்கத்துல இருக்கேன், கனவுல இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். இதுக்கு மேல இவன் கூட பேச முடியாதுன்னு சொல்லிட்டு தனக்கேத்த மாதிரி முட்டை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். ஆடாம அசையமா தூங்குடான்னு சொல்லிட்டு இருக்கான். நான் ஒன்னும் சாகல, தூங்கிட்டு தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். இவ்வளவு தூக்கத்துல கூட ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் பண்ணி வச்ச மாதிரி பயங்கரமா பேசிட்டு இருக்கான் இல்லைங்களா. இவன் பண்றதெல்லாம் பார்த்து ரெக்குக்கு பயங்கரமா சிரிப்பு வந்துடுது. இவனுங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கொலாவறதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் கண்டிப்பா பயங்கரமா இருக்க போகுது. ஏன்னா ரெண்டு பேருமே பேங்காக்கு போக போறாங்க. ஓகே செல்லக்குட்டீஸ், இதோட இந்த எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ கைஸ்.